பிறந்த நேரம் பார்த்திங்கன்னா அவங்க கோடீஸ்வரன் வீட்டில் பிறப்பாங்க, கோடீஸ்வரனாகவே வாழுவாங்க. ஒரு குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு பசங்க பிறக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிறக்கிற நேரம் நல்ல நேரத்தில் பிறந்துட்டாங்கன்னா அவங்க கோடீஸ்வரன் வீட்டில் பிறப்பாங்க, கோடீஸ்வரனாகவே வாழ்க்கை முடிப்பாங்க. இப்படிங்க ஒரு மனிதனுக்கு சந்திர திசை வருதுங்க. சந்திரன்னா மனோகாரகன். மைண்டு தெளிவாக இருக்கும். அந்த குழந்தை சந்திர திசையில் பிறக்குது. அது 10 வருஷ திசையிலையும் பிறந்தாலும் 4 வருஷம் 5 வருஷம் இருப்பில் வேறு பிறந்தாலும் மனோகாரகன் மைண்டு நல்லா தெளிவாக இருக்கும், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிங்காக இருக்கும் அந்த சந்திர திசை. அதே செவ்வாய் திசை பிறக்குதுன்னா சந்திரனும் ரத்தத்துக்கு காரகன், செவ்வாயும் ரத்தக்காரன். அப்போ அந்த செவ்வாய் திசை 7 வருஷம், சந்திரன் 10 வருஷம், சந்திரனில் இருப்பு எத்தனை வருஷத்தில் பிறந்திருக்கலாம். அப்போ சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் வந்தாருன்னா 7 வருஷம். 7 வருஷங்கும்போது அந்த தம்பி அந்த பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எந்த சாதகனாக இருந்தாலும் கொடுத்து வச்சு பிறந்தவங்க சொல்லுவாங்களவா. இப்போ கிரக நிலை, இந்த கிரக நிலைனா ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து நல்ல திசையே ஓடுது அப்படின்னா, நல்ல திசை ஓடுது அப்படின்னா என்னங்க, சந்திரன் சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், இதை விடுங்க 17 வருஷம். ஆனால் 18 வருஷம் ராகு ஒரு அடுத்து 18 வருஷம் ராகு திசை வருங்க. ராகு முடிஞ்சோடனே 16 வருஷம் குரு வரும். அதுக்கடுத்து 19 வருஷம் சனி வரும். இப்போ பாருங்களேன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, இதே அவங்க லைஃபே முடிஞ்சிருங்க. ஆனால் இந்த 4 பேருமே 4 திசைநாதனும் அவங்க சாதகத்தில் நல்லா இருக்கணும். சந்திரனா மனோகாரகன், கல்வி சம்மந்தப்பட்டதில் கண்டிப்பாக அவர் சிறந்து விளங்குவார். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். கோடீஸ்வரன், படிப்புலையும் சரி, எதுலேயுமே சரி, சொத்து சுகத்துலேயும். அதே செவ்வாய் வராரு. செவ்வாய்னா அங்காரவன், முருகப்பெருமான் துணையோட கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சு, எப்படி சொல்கிறது, என்னது மெடிக்கல் சம்மந்தப்பட்டு, செவ்வாய்னால மெடிக்கல் சம்மந்தப்பட்டது படிக்கலாம், டாக்டர் சம்மந்தப்பட்ட மற்ற எல்லா துறையிலையுமே ஒரு தீயணைப்பு சம்மந்தப்பட்டது, என்ன கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ரொம்ப அங்கீகாரம் உள்ளதெல்லாம் அந்த தம்பிக்கு, அந்த சாதகருக்கு அமையும். இது கோடீஸ்வரன் யோகம். ராகு வருதுங்க. ராகு 3, 6, 18 ராகு பவன் இருக்கார். அப்போ பாருங்கள், அந்த 18 வருஷமாக இது ரிவேர்ஸ் கிரகம். 18 வருஷமாக வல்லையாக சம்பாரிச்சிடுவார் பாருங்கள். இப்போல்லாம் காலேஜ் முடிச்சிடுவார். காலேஜ் முடித்து கல்யாணம் இதில் வரும். அடுத்து குரு வரும். குரு என்னென்னா, குரு யார் காரகன், பணத்துக்கு சொந்தக்காரன், குழந்தைக்கு சொந்தக்காரகன், பெரிய பெரிய என்ன சொல்லுதுங்க, பெரிய பெரிய நண்பர்கள், அதாவது முக்கியமான நண்பர்கள்லாம் பழக்கம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. பணம் எல்லாமே வரும் அந்த 16 வருஷம் குருவில். அடுத்து சனி வருங்க. அந்த சனி என்னென்னா, இவ்வளோ நாளாக வளர்ந்துட்டார். சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. ஆனால் அந்த சனி தண்டனை கொடுப்பார். தண்டனை கொடுப்பாருன்னா அதுக்காக ஒரு மோசமான தண்டனைலாம் கொடுக்க மாட்டார், அவரை கஷ்டப்படுத்துவார். இப்போ ஈஸியாக பணம், காசு, சொத்து சுகம் வந்துருச்சுல்லவா, கஷ்டத்தை கொடுத்து, பணம்னா என்ன, காசுனா என்ன, எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தண்டனை கொடுத்து ரெடி பண்ணி கொடுப்பார். அடுத்து புதன் வருவார். புதன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு கொடுத்து ஏதோ ஒன்றில் அவர் அப்படியே இருப்பார், அமைதியாக இருப்பார், பப்ளிக்கில் போகாமல், அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்போ புதன் திசை வருது அப்படின்னாலே, புதன்னா விஷ்ணுபோ நாராயண பெருமாள். அப்போ அவருடைய அனுக்கிரகம் அவருக்கு நிறையா இருக்கணும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது எப்படின்னா, இந்த திசைகள் அடுத்து நல்ல திசையாக வரணும் அவருக்கு. இப்போ இந்த 3 திசை வருது வைங்க, ராகு, குரு, சனி வந்தாலே போதுங்க, அவருக்கு லைஃப் ஃபுல்லாக நல்லா, அந்த லைஃப் ஃபுல்லாகவே நல்லா இருப்பார். அந்த 3 திசை அவருக்கு நல்ல திசையாக அமையணும். அதுதான் இறைவன் கொடுத்த வரம். நான் ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, இப்போ சந்திர திசையில் பிறக்காரு. சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் வருவாங்க 7 சந்திரன் 10 வருஷம். அது முழு கொள்ளளவில் சந்திரன திசையில் ஆரம்ப ஸ்டார்டிங்லேயே பிறந்தாலும் 10 வருஷம். அதே நேரத்துக்கு செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி 19 வருஷம். இதை முடிச்சுக்கணும். இதிலே லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிடுவார். பசங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சுருவார். இதுதாங்க சாதகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.